ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறீங்க. ஒரு பெஸ்ட்டான பிக்னிக் ஸ்பாட்டுக்கு நாங்கள் ஒன் டே ட்ரிப்பாக பிளான் பண்ணியிருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்தது, ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தோம். அது எங்கே, என்னென்ன பட்ஜெட்டெல்லாம் ஆச்சு, எவ்வளோ டிக்கெட் ஃபேர், எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போய் கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு அப்படின்ற ஒரு ஊருக்கு போயிட்டுருக்கோம். கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடுக்கு 1 hour ட்ராவல். சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வந்து 8 hours ட்ராவல். காலையில் வந்து ரீச் ஆகிட்டோம். காலையில் ஒரு 10:30 போல் நாங்கள் வந்து கோயம்புத்தூர் ஸ்டேஷன்லேருந்து பாலக்காடுக்கு வந்து ட்ரெயின் ஏறிட்டோம். பேசஞ்சர் ட்ரெயின் நிறைய வந்து அவங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. டைமிங் வந்து செக் பண்ணிக்கோங்க. நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 1 hour 15 minutes அந்த ரேஞ்ச் கிட்ட ஆகிடுச்சு. நாங்கள் ரீச் ஆகும்போது 12:45 1 ஆக போகுது, அந்த மாதிரி டைமுக்கு ரீச் ஆனோம். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பக்கத்துலேயே ரெஸ்டாரண்ட்டில் ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பாலக்காடு ஜங்ஷனில் இறங்கிட்டு அங்கேருந்து வந்து கேஆர் பேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேக்கர்ஸில் வந்து சாப்பிட போனோம். பட் சிக்கன் பிரியாணி, பரோட்டா, சிக்கன் கறி ஏதோ ஆர்டர் பண்ணியிருந்தோம். பட் எதுவுமே நல்லா இல்லை. நான் அதை வந்து கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ பாலக்காடில் இறங்கிட்டிங்கன்னா பக்கத்தில் எதுவுமே சாப்பிடாதீங்க, நல்லா இருக்காது. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி பாலக்காடு தாண்டி வந்து மழமலை டேமில் போய் நீங்கள் சாப்பிடலாம். அங்கே வந்து ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக, ரீசனபிளாக வந்து இருந்தது. ஃபுட்டும் வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்தது. அதனால் அங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து தான் பக்கத்தில் வந்து பாம்பு பண்ணை ஃபஸ்ட்டு விசிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து போயிருந்தோம். அதோட என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து 25 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. சில்ட்ரன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 15 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ரொம்பவே அஃபோர்டபுளாக தான் இருந்தது. ஸோ உள்ளே போய் பார்த்தோம். கண்ணாடியில் வந்து நிறைய வந்து பாம்பு வகைகள்லாம் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி அதோட ப்ரீட் என்னது, அது வந்து வெனமஸா, விஷம் உள்ளதா, விஷம் இல்லாததா அப்படின்றதெல்லாமே வந்து அங்கே நோட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் பாலக்காடு மலமுலா டேம் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த பாம்பு பண்ணையை மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்தது. நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்னேக்ஸ் வந்து இருந்தது. ஏற்கனவே நான் நிறைய பாம்பு பண்ணை பார்த்துருக்கேன், ஆனால் இந்த அளவுக்கு வந்து எங்கேயுமே இருந்ததில்லை. இன்னொரு பெஸ்ட்டான ஒரு ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பாம்பை வந்து அப்படியே லைவாகவே ஓட விட்டுருந்தாங்க. அது வந்து ஒரு ரூஃப் மாதிரி இருக்குது. ஸோ அங்கே வந்து ஓட விட்டுருந்தாங்க. நான் கிட்ட காமிக்கிறேன், அது பாருங்கள். அந்த பாம்பு பண்ணைக்குள்ளேயே வந்து வெறும் அந்த கண்ணாடியில் பாம்பு மட்டும் வைக்காமல் ஒரு கார்டன் செட்டப்பில் நல்லாவே இருந்தது. பெரிய ஸ்பேஸ் தான் அதுவுமே. இது பாருங்கள், பைத்தன் மலைப்பாம்பு. நான் உங்களுக்கு கிட்ட காமிக்கிறேன். நான் மொபைலில் தான் வந்து வீடியோ எடுக்கிறேன், அதனால் வந்து சரியாக தெரியல. அது இல்லாமல் இந்த வந்து அந்த நெட் இருக்கிறனால வந்து சரியாக வந்து வியூ ஆகலை. நீங்கள் கிட்ட கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துட்டுருக்கு பாருங்கள் அந்த மரத்துக்குள்ளே. இந்த மரத்தோட கலர்லேயே இருக்குது. இது பாருங்கள், இப்போ ஒரு பெரிய மலைப்பாம்பு. அது பக்கத்தில் வந்து ஈக்கோ ஷாப் அப்படின்னு சொல்லி ஒரு ஷாப் வந்து இருந்தது. அங்கே வந்து ஈக்கோ ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்ட், டீ இதெல்லாம் வந்து சேல் பண்ணிகிட்ருந்தாங்க. இதெல்லாம் சுற்றி பார்த்ததுக்கப்புறமா நாங்கள் வெளியில் வந்து மலமுலா டேம் வரோம் ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்து என்ட்ரன்ஸ் வரும், மலமுலா டேமோட என்ட்ரன்ஸ். அதை தாண்டியும் நீங்கள் வந்து வெளியில் போனீங்க அப்படின்னா நிறைய வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கான ஏரியாஸ் எல்லாம் நிறையா இருக்கும். அங்கே வந்து டாய்ஸு, ஐஸ்கிரீமு, இந்த மாதிரி நிறையா ஷாப்ஸ் இருந்தது. ஹோட்டல்ஸ் கூட அங்கே இருந்தது. இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கப்புறமா ஃபிஷ் அக்வாரியம் வரும். ஃபிஷ் அக்வாரியமுக்கு சார்ஜஸ் பார்த்திங்கன்னா 30 rupees வந்து என்ட்ரன்ஸ் ஃபீ. அங்கே உள்ளே என்ட்ரானமோ ஃபிஷ் மாதிரியே வந்து உள்ளே அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்குள்ளே வந்து நிறையா வந்து ஃபிஷ் டேங்க்ஸ் எல்லாம் வச்சு அக்வாரியம் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த சைடும் வந்து நிறையா ஃபிஷ்ஷு வந்து அக்வாரியம் வந்து ஒரு கேவ் செட்டப்பில் அந்த மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. இதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதை தான் நான் சொன்னேன். இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு குகை மாதிரி அந்த செட்டப்பில் வரும். அந்த செட்டப்பில் வந்து நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்து வச்சுருந்தாங்க. நிறைய பார்க்காத ஃபிஷ்ஷஸ் தான் நிறையா இருந்தது. அதனால நான் எதெல்லாம் வந்து
பார்த்ததுலேயும் அந்த மாதிரி தான் வந்து மேக்ஸிமம் வந்து அந்த மாதிரி ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ்லேருந்து இந்த மாதிரி நிறையா ஃபிஷ்ஷஸ் வந்து வச்சுருந்தாங்க. இது பாருங்கள், இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து ரொம்ப பெரிய ஃபிஷ்ஷு. ஸோ ஃபிஷ் அக்வாரியமில் என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்றதோ நீங்களும் ஒரு ஓவர்வியூ பாருங்கள். ஃபிஷ் அக்வாரியம்லேருந்து எக்ஸிட் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு மலமலை டேமோட அந்த ப்ராஜெக்ட் மாதிரி வந்து அங்கே வச்சுருந்தாங்க. இதுலேயும் நிறைய அந்த மீன் தொட்டி மாதிரி நிறைய மீன்கள் இருந்தது. இந்த சைடு தான் நம்ம வெளியே வரணும். வெளியே வந்து இந்த ஃபிஷ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளேயும் நிறைய டேங்க்கெல்லாம் வச்சு நிறையா ஃபிஷ்ஷஸ் வந்து வச்சுருந்தாங்க அக்வாரியம் செட்டப்பில் தான். பட் வந்து உள்ளே வந்து பார்த்த மீன்கள் தான் இருந்தது, அதனால் நான் எதுவுமே பெருசாக எடுக்கல உள்ள. அதுக்கடுத்து தான் அது பக்கத்துலேயே வந்து கொஞ்சம் முன்னாடி போனீங்க அப்படின்னா ரோப் கார் வந்து உங்களுக்கு இருக்குது. ரோப் காரில் வந்து ரொம்ப அஃபோர்டபுளான சார்ஜஸ் தான், ரொம்ப நல்லாயிருக்கும். போயிட்டு வர்றதுக்கு வந்து 10 மினிட்ஸ், போகிறக்கு 10 மினிட்ஸ், வர்றதுக்கு 10 மினிட்ஸ், அந்த மாதிரி வந்து உங்களுக்கு 20 மினிட்ஸ் தான் ஓவரால் ரைடு. பட் ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்பவே அஃபோர்டபுள் தான். ரோப் காரோட சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து 71 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக வந்தீங்க இல்லை ஃபேமிலியாக வந்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஃபேமிலியாக வந்தீங்கன்னா 214 ருபீஸ், 6 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா 356 ருபீஸ். ஆனால் வந்து உங்களுக்கு ரோப் காரில் போகும்போது 2 பேராக தான் போக முடியும். 4 பேரோ இல்லை 6 பேரோ உட்காந்து போக முடியாது, 2 பேர் தான் போக முடியும். இது வந்து நானும் எங்கள் மம்மியும் தான் 2 பேரும் ரோப் காரில் போகிறக்கு ரெடி ஆகிட்டோம். ரோப் கார் வந்து ஸ்டாப் ஆகாது, ஓடிட்டே தான் இருக்கும். ஒரு 30 செகண்ட்ஸ் அதுக்குள்ளே நம்ம டக்குன்னு உட்காந்துடணும். உட்காந்த உடனே அவங்க க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க, அப்படியே வந்து ரன் ஆகிடும். ரொம்ப நல்லா தான் இருந்தது, பயமாக தான் இருந்தது ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் அது போக போக வந்து நல்லா இருந்தது. கொஞ்சம் போக போக வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி இருந்தது ஹைட்டு, அதனால் பார்க்குறக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. இதில் நீங்கள் போனது இல்லைன்னா மிஸ் பண்ணாமல் மறக்காமல் பாருங்கள். ஹாய், என்ஜாய் பண்ணுறீங்க? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? ஏறும்போது எப்படி டக்குன்னு நம்ம ஏறினோமோ அதே மாதிரி தான் இறங்கும் போதும் அந்த
கால் வந்து கீழே எடுத்துகிட்டு டக்குன்னு நம்ம இறங்கி சைடில் போயிடணும். ஏன்னா ரோப் கார் வந்து ஸ்ட்ரைட்டாக பாஸ் ஆகுறதுனால டக்குன்னு இறங்கின உடனே அந்த சைடில் போக சொல்லிட்டாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் பத்திரமா சேஃபாக போயிட்டு சேஃபாக வரலாம். அதுக்கு அடுத்ததான் மழமலை டேமுக்கு போகணும். மழமலை டேமோட என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 30 ருபீஸ் சார்ஜ். ரோப் கார் போயிட்டு அதுக்கடுத்தது லாஸ்ட்டாக தான் மழமலை டேம் போகணும். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே இந்த மாதிரி ஒரு போட்டில் இந்த மாதிரி அழகாக வச்சுருந்தாங்க. நிறைய கார்டன் செட்டப்பில் நல்லா இருந்தது. ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க்கும் உங்களுக்கு செப்பரேட்டாக இருக்குது. நான் அதை கேப்சர் பண்ணல. பட் அந்த சைட் செப்பரேட்டாக வந்து நிறையா ஸ்விங்கு அதே மாதிரி ஸ்லைடு அந்த மாதிரி வந்து நிறையா இருக்குது. சில்ட்ரன்ஸ்க்கும் என்ஜாய் பண்ணுற மாதிரி. இது வந்து பார்க். இது பாருங்கள், அந்த மழமலை டேம் இது தான். இந்த மேலேயும் போய் நம்ம ஸ்டெப்ஸ் இருக்குது பாருங்கள், மேலேயும் போய் ஏறி பார்க்கலாம். அந்த மேலே ஏறினதுக்கப்புறம் தான் இது. அந்த டேம் மேலே ஏறினதுக்கப்புறமா அந்த வியூ பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்தது. மேலே இருந்து அந்த பார்க்கு ஃபுல்லாகவே பாருங்கள், ரொம்ப பெரிய பார்க்கு தான், ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஏறி போகிற வழி வந்து இதுதான். இந்த மாதிரி ஸ்டெப்ஸில் ஏறி வந்து அதுக்கப்புறம் இங்கேயும் ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கும். அந்த ஸ்டெப்ஸில் வந்து நீங்கள் ஏறி வந்தீங்க அப்படின்னா அந்த டேம் கிட்ட வந்து வந்துடலாம். ஸோ இங்கேருந்து பார்க்குறக்கு வியூ தான். இந்த சைடு வந்து தண்ணி வியூ அழகாக இருக்கும், இந்த சைடு வந்து பார்க் வியூ. ஸோ ரெண்டுமே அழகாக இருக்கும். அதுக்கு அடுத்து அது முடிச்சதுக்கப்புறமா அந்த மாதிரி ஒரு தொங்கும் பாலம் சொல்லுவாங்க. பிரிட்ஜு வந்து லைட்டாக நடக்கும்போது வந்து ஷேக் ஆகிட்டே இருக்கும். ஸோ இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு மறுபடியும் எக்ஸிட் ஆகும் போதும் நீங்கள் இதே மாதிரி அந்த சைடு ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அந்த பிரிட்ஜ் வழியாக தான் வெளியே வந்து ஆகணும். மழமலை டேம்லேயே போட்டிங்கும் இருக்குது. போட்டிங் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெடல் போட் அண்ட் மோட்டர் போட் ரெண்டுமே இருக்குது. பட் சார்ஜஸ் தான் கொஞ்சம் ஹையராக இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால் நாங்கள் வந்து போகலை. லேட் ஆகிடுச்சு. ஈவினிங் வந்து 5 o'clock அந்த மாதிரி ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் போகலை. நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு அந்த ரோப் கார்லேருந்து போகும்போது மோட்ரு போட் போன அந்த பிக்சர் வந்து அட்டாச் பண்ணுறேன். நாங்கள் எங்களுடைய ஒன் டேவை நல்லாவே என்ஜாய் பண்ணோம். நீங்கள் கோயம்புத்தூர் பக்கத்துலேயே நியரஸ்ட்டாக ஏதாவது பிளேசஸ் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மழமலை டேமுக்கு மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.